ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. PCOD வெயிட் லாஸ் சீரிஸ் vlog பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்னோடய வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு சில நாள் 1/2 கிலோ குறையும், ஒரு சில நாள் 1/2 கிலோ ஏறும், ஒரு சில நாள் 100 கிராம் 50 கிராம் மெதுவாக தான் குறையும். ஒரு சிலருக்கு வெயிட் குறையாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸசைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஃபுட்டு மெத்தடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த 2 சேஞ்ச் பண்ணாலே போதுமானது, வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டினியூவாக இருக்கும். சரி வாங்க vlog என்னன்னு பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சது அப்படின்றது 5 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. எப்பயும் போல் 4:50க்கு எந்திரிப்பான். எந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து திருப்பி தண்ணி குடிச்சிட்டு 5:10க்கு நான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்ஸசைஸ் அப்படின்றது நான் ஸ்டார்டிங்கில் போட்ட எக்ஸசைஸ் தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். 2 செட்டு பண்ணினேன். ஒவ்வொரு செட்லேயும் 20 கவுண்டிங்கில் நான் 2 செட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவுமே எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வார்ம் அப் பண்ணுங்க, அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. என்னால் பகலில் எக்ஸசைஸ் பண்ணவோ இல்லை சாயந்தரம் எக்ஸசைஸ் டைமிங் ஒத்து வர மாட்டேங்குது. இல்லைன்னா ஒரு சோம்பேறித்தனம் வர்ற மாதிரியே இருக்குது. அந்த மார்னிங்கில் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி ஈவினிங்கில் இல்லை என் உடம்புல. அதனால் இனிமேல் மார்னிங்லேயே எக்ஸசைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் மார்னிங்கில் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு 8 மணிக்கு மேலே எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ காலையிலே இன்றைக்கி 6:30 வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6:30க்கு மேலே தான் சமைக்க பண்ணேன். எக்ஸசைஸ் பண்ணும்போதே உடால 1-2 சமைச்சிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸோ மார்னிங் நல்லா எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. எக்ஸசைஸ் பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு நிதிஷ்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நான் ஃபேட் கட் ட்ரிங்க் எடுத்து குடிக்க ஆரம்பித்தேன். எடுத்து குடித்தது அப்படின்றது ஒரு 7:45 இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சது வெறும் வெண்ணி தண்ணி மட்டும் ஒரு கிளாஸ் குடித்தேன். எப்போயுமே ஒரு சாப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். நான் மேக்ஸிமம் நெல்லிக்காய் எடுத்துக்குவேன், மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்குவேன், கருவேப்பிலை நெல்லிக்காய் இஞ்சி போட்டு அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அதை எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பழ வகைகள் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. காலையில் நெல்லிக்காய் பொடி போட்ட ஜூஸ் குடிச்சிட்டு யூடியூப் கமெண்ட் தான் பார்த்துக்கிட்டே மெதுவாக குடிச்சிட்டே இருந்தேன். எப்போயுமே உட்காந்து குடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சூடாக 10 நிமிஷத்துக்கு குடிப்பேன். மெதுவாக தான் குடிப்பேன். மெதுவாக குடிங்க, அவசரப்பட்டு மடக்குன்னு குடிக்காதீங்க. நிதிஷ்க்கு மதியான சாப்பாடை எடுத்துக்கிறது சாதம் தான். ஸோ சாதம் அப்படின்றது நார்மல் ரைஸ் தான். குழம்பு சாம்பார் வச்சேன், மஞ்சள் பூசணி சாம்பார். மஞ்சள் பூசணி இதுலேயே நல்லா மசிச்சிட்டனால நல்லா குழம்பா தெரியும். இப்போ வடித்த சாதம் அப்படின்னா பசங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா உதிரியாக அந்த சாம்பாரோட நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவரைக்காய் வெஞ்சனம். இன்னைக்கு அவரைக்காய் மட்டும்தான் வெஞ்சனம் வச்சிருக்கேன். அவரைக்காய் நிறையா இருந்ததுனால ஒரே வெஞ்சனமாக நிறையா வச்சாச்சு. ஸோ லித்தீஸோட லஞ்ச் பாக்ஸ் அப்படின்றது இதுதான். மணி 8:30 ஆகுது. நான் எடுத்துக்கிறது வெள்ளைச்சோளம் இருக்கு இல்லையா, நேற்று தோசை சுட்டுருந்தான், மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லியிருந்தான். இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இட்லியாக தான் இருக்கும். 3 இட்லி எடுத்திருக்கேன். இது சேர்த்தாலே மொத்தத்துக்கே 2 இட்லி கூட வராது, 1.5 இட்லி கணக்கு தான் வரும். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சை பயிறு கைப்பிடி அளவுக்கும், அத்திப்பழம் ஒன்றும், கருப்பு உளுந்த திராட்சை எடுத்துக்கிறேன். பாதாம் பருப்பு தீர்ந்து போச்சு, இன்றைக்கி தான் போய் கடையில் வாங்கணும். அப்புறம் நேற்று வச்ச உருண்டை குழம்பு இருந்தது, அதை எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார், இன்றைக்கி வச்ச சாம்பார் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது வெள்ளைச்சோள இட்லியும் நட்ஸ் அண்டு உருண்டை குழம்பு சாம்பார் இதான் எடுக்கிறேன். கொஞ்சம் மார்னிங்கில் ஃபில்லிங்காக சாப்பிட்டீங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு என்ன பண்ணுங்கள், காய்கள் மட்டும் வீட்டில் பொரியல் செஞ்ச காய்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளரிக்காய், ஒரு காய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அந்த மாதிரி எடுக்கும்போது வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். குழம்பெல்லாம் இப்போ சாயந்தரம் நேற்று குழம்பு செஞ்சேன் அப்படின்னா இந்த குழம்பு வெளியே தான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி மண்சட்டியில் வெளியே தான் வச்சுருப்பேன். ஸோ அது இப்போ லைட்டாக சூடு பண்ணிடுவாங்க தான், சிம்மில் வச்சேவும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுக்குள்ளேயும் வைக்க மாட்டேன். குழம்பு அதாவது சமைச்ச உணவுகளை ரொம்ப உள்ளே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப குழம்பெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் வைக்கிறது கிடையாது, அளவாக தான் செய்கிறது. வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீடு தூத்துட்டு துணி காய போடுறது செய்கிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு ஒரு 10:30க்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த மாதிரி இருந்தேன். ஸோ அப்போ எக்ஸசைஸ் பண்ணல, ஆனால் ட்ரெட்மில் பண்ணலாம் சொல்லி தான் ஒரு 45 நிமிஷம் ட்ரெட்மில் பண்ணேன். 45 நிமிஷம் அப்படின்றது ஒரு 300 கலோரி கிட்ட நான் பேன் பண்ணேன். ஸ்மார்ட் வாட்சில் வச்சு ஆன் பண்ணவ ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஸோ அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் நம்ம சும்மா உட்காந்தா கூட கலோரி பேன் ஆகும், அதுதான் காமிக்குது. அதிகமாக 2.5 மணி நேரம் டயத்துக்கிட்ட காமிக்குது. பட் நான் பண்ணது 45 நிமிஷம் தான் பண்ணியிருப்பேன். 40 to 45 நிமிஷம் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் எந்திச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் குளிக்கிறது, வீடு தூக்குறது அந்த மாதிரி வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் ஆனால் என்னென்னா அது ஆஃப் பண்ண மறந்ததுனால அவ்வளோ கலோரி டைமிங் அதிகமாக காமிக்கிது. ஸோ கலோரி பேனிங் அப்படின்றது இந்த சைக்கிள் ஓட்டினதுக்கு 300 கலோரி தான் நான் பேன் பண்ணியிருக்கேன். மதியானம் சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1 ஆகுது. வெள்ளரிக்காய் நல்ல பெரிய வெள்ளரிக்காவாக இருந்தது, அதனால் அது ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் வெஞ்சனம். அவரைக்காய் பொரியல் அப்படின்றது ஒரு 150 கிராமுக்கு மேலேயே இருக்கும். அதனால் நான் வெஞ்சனமும் இந்த குக்கும்பர் மட்டும்தான் எடுத்துக்கிறேன், பொரியல் மட்டும்தான். காலையில் நான் வெள்ளைச்சோள இட்லி சாப்பிட்டதுனால இப்போ காப்ஸ் ரைஸ் எதுவும் எடுத்துக்கல நான். ஸோ அதுக்கு பதிலாக குக்கும்பரும் அதுக்கப்புறம் பொரியல் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஸோ மதியான சாப்பாடாக நான் எடுக்கிறது இதுதான். மணி 3:30 ஆகுது. 3:30க்கு எடுக்கிறது வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுக்கிறேன். ஸோ நித்திஷ்க்கும் வாட்டர்மெலன் ஜூஸ் தான். அதுக்கப்புறம் இந்த சைடில் உளுந்த வடையும் சாம்பார், உளுந்த வடையும் சாம்பாரும் போயிட்டு இருக்குது. வீட்டில் சுட்ட வடை தான்.
வெயிட் லாஸில் தண்ணி தாகமே எனக்கு எடுக்கலக்கா, அப்புறம் 3-4 லிட்டர் தண்ணி குடிக்க முடியல அப்படின்னேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு அரை மணி நேரம் வெளியே போயிட்டு வெயிலில் போயிட்டு வாங்க, தண்ணி தாகம் வந்து அடங்கவே மாட்டேங்குது. எவ்வளோ தண்ணி குடித்தாலும். நிதிஷை கூப்பிட்டு வர்றதுக்கு ரொம்ப 3 மணிக்கு விட்டுருந்தாங்க, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லி இப்போ 2:30க்கு டைம் மாற்றிட்டாங்க. அந்த 2 மணிக்கு போய் திருப்பி நாங்கள் வீட்டுக்கு 3க்கு வர்றதுக்குள்ளே அந்த சூடு அங்கே நிற்கிறது ஒரு 15 நிமிஷம் தான் நிற்பேன். ஆனால் அதுக்குள்ளே தண்ணி தாகம், அந்த தண்ணி தாகம் எடுக்குது. வந்தனே ஃப்ரெஷ்ஷாக வாட்டர்மெலன். இந்த வாட்டர்மெலன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல பெரிய பழமாக நிதிஷ் அப்பா தான் வாங்கிட்டு வந்தாங்க. வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருந்தது. ஆனால் கலர் இல்லை, கலர் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா நல்லா இனிப்பாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கலர் வச்சுருப்பாங்க, சுகர் போட்டிருப்பாங்கன்னு இல்லையா, அது இல்லை, நேச்சுரல் பழம் தான். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இங்கே வந்து தோட்டம் வச்சு போடுவாங்க, அதில் வாங்கினது தான் இந்த பழம். நைட்டு டிஃபனாக எடுக்கிறது ஒரு க்ரீன் ஆப்பிளும் அதுக்கப்புறம் ஒரு செவ்வாழை பழம் தான் எடுத்துக்கிறேன். 7 to 7:30 வரைக்கும் எடுக்கலாம். நம்ம ராத்திரிக்கு ஆப்பிள் சாப்பிடக்கூடாது அப்படின்றீங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. ஆப்பிள் வந்து எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. செவ்வாழை ரொம்ப நாள் வாங்காமையே இருந்தேன். என்னென்ன வெறும் காயா பழம், நல்ல பழமே கிடைக்கல. இப்போ தான் பழம் வர ஆரம்பிச்சிருக்கு. செவ்வாழை கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். கொஞ்சம் சூடாக வெதுன்னு எடுத்துக்கோங்க. 8:45 ஆகுது. எடுத்து குடிச்சிட்டு ஒரு 9:30க்கெலாம் படுத்துருவேன். ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ சாயந்தரத்துக்கு மேலே பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு டயர்டாகிடுது. அது என்னன்னு தெரில. வீட்டுக்குள்ளேயே ஒரு 8 மாதிரி 45 நிமிஷம் நடந்தேன். பட் வீடியோ எடுக்கலை. அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் சேர்ந்தால் தனியாக ஒரு 7,000 ஸ்டெப்ஸ் 8,000 ஸ்டெப் வரும். ஸோ இன்றைக்கி வந்து நான் 15,000 ஸ்டெப்பு வந்து நடந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெயிட் லாஸை விட ஃபேட் லாஸ் வேணும், நல்ல ஸ்ட்ரக்சர் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். எக்ஸசைஸ் முடியல அப்படின்னா ஜஸ்ட்டு வாக்கிங்காவது போங்க. வாக்கிங் 1.5 மணி நேரம் நீங்கள் போகிறதும், எக்ஸசைஸ் வீட்டில் 1/2 மணி நேரம் பண்ணுறதும் ஒரு சேம் பெனிஃபிட் தான். ஆனால் எல்லாராலையும் எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்ற போது அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் வரும். ஸோ ஒன்லி டயட் மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சம்திங் நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, வீக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றவங்க நீங்கள் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் ஆகுமான்னு கேட்டால் 80% பேருக்கு அந்த மாதிரி ஆகும். மீதி 20% பேர் என்னைய மாதிரி இருக்கவங்களுக்கு 20% பேருக்குலாம் எக்ஸசைஸும் சேர்ந்து பண்ணால் தான் வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏஜுக்காரங்களும் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸசைஸை அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாகவும் பண்ணலாம், வேரியேஷன் மாற்றியும் பண்ணலாம். எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது. ஸோ எதையுமே விடாமல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை விளையாடி சந்திக்கலாம்.